இதெல்லாம் இந்த 2, 7, 8ஆம் இடத்துல இந்த மாதிரி பாவகிரகங்கள் அமையும் போது தரும். 7ல் செவ்வாய் இருக்குது, 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்குது. சொல்லவா வேணும்? மகர லக்னம் ஒரு ஜாதகர், ஒரு பெண்ணு, 11ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி, அது வந்து பாதகஸ்தானம், 2ஆம் இடத்தை பார்க்குது. வீட்டுக்காரு வெளியில் இருக்கிறாரு, எப்போ வந்தாலும் ஒரு 2 நாள் கூட அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் ஏடிஎம் மிஷின் சம்பாதிக்கிற காசை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. யார் நாங்கள் 2ஆம் இடத்துல ஒரு சின்ன விஷயம் சண்டை பண்ணி ஊருக்கே தெரிஞ்சிருது. பிடிக்கலன்னா நீ பிடிக்கல, ஒரு பக்கம் போய் அமைதியாக வாழ்ந்துடணும். அந்த மாதிரி குணத்தை செவ்வாயும் சனியும் ராகுக்கு எதுவும் கொடுக்காது. முடிஞ்ச வரைக்கும் தர்க்கம் பண்ணும், விவாதம் பண்ணும், சண்டை பண்ணும், எல்லா வேலையும் செய்யும். குரு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் அடிச்சுட்டா கூட போட ஒரு அடி தானே வாங்கிட்டு போயிட்டான்னு போயிடும். அதே மாதிரி தான் சுக்கிரனும் புதனுமே. நான் சொல்கிறது தனித்த புதன். அவர் சூரியனோட சேர்ந்துருச்சுன்னா ஒரு கை பார்ப்போம்னு அவருக்கும் ஒரு நினப்பெல்லாம் வரும். பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி அவர் நினப்பெல்லாம் அவருக்கு போக மாட்டார். ஸோ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாவ கிரகங்களுடைய தொடர்புக்கு வந்துச்சுன்னா அவங்களுடைய வீடு அவங்களுக்கு வீடாக இருக்காது.